ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் பிரியாணி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி, நறுக்கிய கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கோஸு, குடமிளகா எல்லாம் சேர்த்து 1 கப்பு, பாசுமதி அரிசி 1 கப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு 6 பல், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், வறுத்த முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க, உப்பு, வெண்ணெய் தேவையான அளவு. அடுப்பில் குக்கரை வச்சு மிதமான தீயில் வெண்ணெயும் நெய்யும் ஊற்றி லேசாக காஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், காய்கறிகள், அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் முதல்ல தண்ணீர் விட்டு அந்த காய்கறிகளை லேசாக அதிலேயே வேக விடுங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற பாசுமதி அரிசி நல்லா கழுவி இதில் அந்த காய்கறி அந்த விழுதுலேயே போட்டு ஒரு லேசாக ஒரு 2 வதக்கி அதிலே 1.5 கப்பு அளவுக்கு தண்ணீர் விட்டு குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பிறகு ஆறியதும் பரிமாறும் பொழுது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு கூடவே கொத்தமல்லியும் நல்லா அரிஞ்சு அது மேலே தூவி பரிமாறுங்க. சுவையான வெஜ் பிரியாணி தயார். உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம்.